காணாங்கழுத்த மீன் குழம்பு, காணாங்கழுத்த மீன் வறுவல். காணாங்கழுத்த மீன்னாலே ரொம்ப 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 ஃபேவரட் எல்லாருக்குமே. ஸோ அந்த மீனை வச்சு இன்றைக்கி ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு, மீன் வறுவல். முதல்ல என்ன பண்ணலான்னா, வறுவலுக்கு தேவையான மசாலாவெல்லாம் மீனில் போட்டு பரட்டி வச்சுட்டோன்னா அப்படியே நல்லா ஜம்முன்னு ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான லெமன் ஜூஸ், கொஞ்சமாக எண்ணெய், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, பெப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறுவல் தூள். கொஞ்சமாக நம்ம பொடி, வீட்டில் எந்த பொடி இருந்தாலும் ஓகே தான், இட்லி பொடி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். பச்சை மிளகாயை கொஞ்சமாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். பூண்டை கொஞ்சமாக இடித்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ இந்த மீனில் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனில் இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சமாக பெரட்டுறதுக்கு தேவையான அளவு வறுவல் தூளை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது ஒரு சைடில் எடுத்து வச்சிட போகிறோம். இன்னும் கடைசியாக வறுத்து எடுக்கிறது மட்டும்தான் வேலை. நெக்ஸ்ட்டு நம்ம காணாங்கழுத்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அருமையான கரைசல் ரெடி பண்ணணும். அந்த கரைசல் தான் மீனுக்கான ஒரு சோல்னே சொல்லலாம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு புளியை எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட இதுக்கு தேவையான எல்லாத்தையுமே சேர்த்து அந்த கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி முதல்ல எவ்வளோ குழம்பு தேவைன்றது இந்த தண்ணி தான் டிசைட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் குழம்பு தூள், குழம்பு தூள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, கருவேப்பிலை கொஞ்சமாக கிள்ளி போட்டு இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மெயின் இன்க்ரீடியண்ட் 2 நல்ல பழுத்த தக்காளி எடுத்து இந்த மாதிரி கையில் மசிச்சு விட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரைசலை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் புளி நல்லா கரைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான குழம்பு தூள் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் குழம்பு தான் மெயின், நம்மளுடைய காணாங்கழுத்த குழம்பு. சாதா மீன் குழம்பு இல்லை, இது காணாங்கழுத்த குழம்பு. ஸோ அந்த காணாங்கழுத்த மீன் குழம்புல உள்ள ஒரு டென்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனுக்குன்னு தனி ஒரு ஸ்மெல்லே இருக்குது. ஸோ அது டேஸ்ட் பண்ணிங்கன்னா, இது என்ன மீன் குழம்பு, நார்மலாக இருக்க மீன் குழம்போட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான குழம்புன்னு சொல்லலாம். இப்போ இந்த கரைசலை தனியாக சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீன் குழம்புக்கு ஒரு மீன் சட்டி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், மீன் குழம்புக்கு வந்து நீங்கள் வடித்த தண்ணியை புளிக்க வச்சு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா புளிக்கு பதிலாக அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு டிஷ் தான் இந்த மீன் குழம்புன்னு சொல்லலாம். மீன் குழம்பு வந்து ஒரு பிரதானமான ஒரு டிஷ். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து டெலிகசியாகவே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இது எல்லாமே ரொம்ப அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கரெக்டான மீனில் கரெக்டான குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா அதை விட ஒரு டெலிகசி இருக்கவே முடியாது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீன் தான் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச மீன் காணாங்கழுத்தை. ஏன் இதை இவ்வளோ எம்பத்தைஸ் பண்ணி சொல்கிறேன்னா, குழம்பு அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான குழம்பு மீனை வச்சு தான்
அமையும். சில மீனை வறுக்க முடியும், சில மீனை குழம்பு வைக்க முடியும், சில மீனை மட்டும்தான் ரெண்டுமே பண்ண முடியும், சில மீனை என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வேணும்னா அந்தந்த ஸ்பெசிஃபிக் மீனை அந்தந்த ஸ்பெசிஃபிக் ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் வரும், இல்லைனா வரவே வராது. ஸோ ஆல்மோஸ்ட் ஹீட் ஆகிடுச்சு. இன்னொரு 2 செகண்ட் தான் நம்ம குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்மோக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் நல்லெண்ணெயை ஆட் பண்ணுறோம். நீங்கள் நல்லெண்ணெயை நல்லாவே ஆட் பண்ணலாம். ஸோ அதிகமாக ஆட் பண்ணிடுவீங்கன்ற பயம் வேண்டாம். இதில் வந்து நான் வடகம் அதுக்கப்புறம் வெந்தயம் ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் சின்ன பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம். ஸோ இது வதங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். எல்லாமே நான் சேர்த்தது நல்ல எண்ணெய் தான், ரீஃபைண்ட் ஆயிலோ வேறு எந்த எண்ணெயுமே சேர்க்காதீங்க. அண்ட் எப்போதுமே சரி, எந்த மீன் குழம்பு நீங்கள் எப்படி வேணால் வச்சுருக்கலாம். தானாங்க எடுத்த மீன் குழம்புனா மறக்காமல் நீங்கள் போட வேண்டிய 2 இன்க்ரீடியண்ட் என்ன இருக்குன்னா, வடகமாக இருக்கட்டும் ப்ளஸ் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு பிரதானம்னு சொல்லலாம். அந்த சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்ததுனா தான் அந்த குழம்போடு சேர பார்த்து அந்த மேஜிக்லாமே நல்லாவே இருக்கும். அண்ட் பெரிய வெங்காயமே நம்ம சேர்க்க போகிறோம், ஆனால் சின்ன வெங்காயம் நீங்கள் கம்பல்சரி ஆட் பண்ணணும். ஸோ நான் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான பெரிய வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இந்த மாங்காய் ஜஸ்ட்டு ஒரு 4 பத்து தான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மாங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி முதல்ல கரைச்சி வச்சோம் இல்லையா கரைசல், இந்த கரைசலை இன்னொரு வாட்டி அப்படி கலந்து சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய மீனை இறக்கி விட தான் நம்மளுடைய மெயின் வேலையாக இருக்கும். ஒரு தேங்காய் கசகசா அதுக்கப்புறம் முந்திரி போட்டு அரைச்சி நம்ம போட்டால் எவ்வளோ ஒரு என்ஹான்ஸ் பண்ணுமோ ஃப்ளேவரை, அதேமாதிரி இந்த வடகம் நல்லெண்ணெய் வெந்தயம் இது எல்லாமே என்ஹான்சர்னு சொல்லலாம். ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணும். நாளைக்கு சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் செஞ்சு வச்சிடணும். நைட்டே செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்ணும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் மீன் நீங்கள் வந்து மறுநாள் காலைல ஃப்ரெஷ்ஷாக கூட வாங்கி செஞ்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதில் மீனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மீன் துண்டை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டியை அழகாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மீனில் இருக்கக்கூடிய சதெல்லாம் பயங்கரமாக வந்துடும். அதனால் மீன் வந்து அழகாக முழுவிடுச்சு ப்ளஸ் இந்த குழம்பு உள்ளே போய்ட்டு நல்லா கொதிக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். அண்ட் ஸ்லோவாக தான் கொதிக்கணும். ரொம்ப ஹையில் கொதிச்சுதுன்னா உங்களுக்கு மீன் ஒரு மாதிரி சலசலன்னு ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்புல மீனை இறக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சில டைம்லாம் காணாங்கழுத்த மீன் இல்லாமல் நீங்கள் மற்ற மீன்லாம் போட்டிங்கன்னா போட்டு உடனே இறக்கிடலாம். இந்த மீன் வந்து கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வெந்தால் தான் அதுக்கான ஃப்ளேவர் எல்லாமே இறங்க ஆரம்பிக்கும். ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணலாம். ஸோ மீன் குழம்பு நான் சொன்ன ஒரு 2 minutes அருமையாக தலன்னு கொதிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மல்லியை போட்டு இறக்கிடலாம். ஸோ மல்லி வந்து ஆப்ஷனல் தான். அண்ட் இந்த மாதிரி குழம்புக்கு மல்லி போட்டால் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் மல்லி சேர்க்குறேன். அண்ட் நிறைய பேர் வந்து மீன் குழம்புக்கு மல்லி சேர்த்தா பிடிக்காதுன்னுவாங்க. ஸோ அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அண்ட் காணாங்கழுத்தைக்கு மட்டும் நான் அதிகமாக எல்லா மீன் குழம்புக்குமே போட மாட்டேன். காணாங்கழுத்தைக்கு மட்டும் எனக்கு மல்லி சேர்த்தா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்மளுடைய அந்த 2 to 3 minutes குக் ஆகிடாச்சு. இப்போ நான் அதை ஆஃபும் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் சட்டி முன்னாடி சுட நேரம் ஆன மாதிரி இப்போ இவன் ஆஃப் ஆகிறதுக்கு நேரம் ஆகும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மீன் வறுவல் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். மீன் வறுக்க பார்த்து மட்டும் இன்னொரு தம்புருள் இருக்குது.
இந்த கருவேப்பிலை எடுத்து இப்படி போட்டு விட்ருங்க. அவன் அப்படியே கருவேப்பிலை எண்ணெய் மாதிரியே ஆகிடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்ம டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம பெரட்டி வச்ச மீனை அழகாக ஒரு உருட்டி திருப்பி அவனை இந்த மசாலா எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா இல்லையா, உள்ளே போயிட்டானா இல்லையா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு மேலே மசாலா இன்னொரு வாட்டி தடவி விட்டுட்டு அவனை அப்படியே இறக்கணும். அதை மறந்துடாதீங்க, அப்படியே இறக்கணும் அவனை. ஸோ இந்த மீன் பாருங்கள். ஸோ இப்போ காணாங்கழுத்த மீனை வந்து நம்ம திருப்பி போட போகிறோம். அண்ட் இது வந்து நீங்கள் கறி மாதிரி வேக வைக்கணும். நல்லா வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு குக்கிங் டைம் தேவைப்படும். அதே சேம் டைம் மீட்டு டெக்ஸ்சர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் காணாங்கழுத்த மீன் வறுக்க பார்த்து கொஞ்சம் கரெக்டாக வறுத்து எடுக்கணும் நம்ம. மீன் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அதோடைய நடு முள் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அந்த மசாலா போய் இறங்கணும். அப்படி இறங்குச்சுன்னா அந்த மீன் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதுதான் பேசிக் பிரின்சிபல் மீன் வறுக்க பார்த்து. அதேமாதிரி நான் சொன்னதை மறந்துடாதீங்க, ஹை டெம்பரேச்சரில் வச்சு டக்குன்னு போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா வேலையே ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்லோவான டெம்பரேச்சரில் கொஞ்சம் லாங் டைம் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் மீன் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கும். அதே சேம் டைம் மசாலாவும் உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இப்போ மலைச்சாரல் மாதிரி 2 சைடுமே பொடியை போட்டு இன்னொரு வாட்டி வறுத்து எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ திருப்பிக்கலாம். ஸோ இந்த சைடை திருப்பிட்டு நல்லா மீனுக்கு மேலே இன்னொரு வாட்டி பொடி போட்டாச்சு. நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங்கான காணாங்கழுத்த மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த குழம்பும் இதுவுமே ஒரு கிளாசிக் காம்பினேஷன். ஸோ இப்போ நம்மளுடைய மீன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளாட்டருக்கு மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுடைய காணாங்கழுத்த மீன் பேருக்கு ஏற்ற மாதிரி அது கழுத்தையே காணும் பாருங்கள். இந்த மாதிரிலாம் காமெடி அடிக்கணும்னு தான் தோணும். நீங்கள் நடிப்பீங்கள்ல, அதனால் அடிக்கிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த மீன் குழம்பு எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், அழுங்காமல் குலுங்காமல் அழகாக அப்படியே எடுக்கணும். அவனை டிஸ்டர்ப் பண்ணோம் அவ்வளோதான், நாம் சாப்பிட பார்த்து அவன் ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணுவான் நம்மளை. ஸோ அதனால் அழகாக ஒரு சைடாக எப்படி பிரியாணி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி மீன் குழம்பு எடுக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். பிரியாணி கரெக்டாக அப்படி லெவல் பண்ணி எடுக்கிறாங்கள்ல, அதே மாதிரி மீன் குழம்பு அழகாக லெவல் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு சைடில் தான் குழம்பு எடுக்கணும். குழம்பு ஃபுல்லாக கலைக்கக்கூடாது. அப்படியே குழம்ப ஒரு சைடில் வச்சுட்டு அழகாக எடுத்து இது மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுடைய காணாங்கழுத்த மீன் குழம்பு ரெடி. 2 வால் உள்ள 1 வால் மேலே அப்படி வச்சு அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆகிட்டா பாருங்க. என்னுடைய ஃபேவரட்டான ஃபிஷ்ஷில் 2 டிஷ், அதுவும் காணாங்கழுத்த மீன் குழம்பு, காணாங்கழுத்த மீன் வறுவல், இது 2மே ரொம்ப அல்டிமேட்னு சொல்லலாம். எஸ்பெஷலி குழம்பு ஒரு நாச் மேலே. ஸோ இதுமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டாடா.